லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். කවුද මොව්ව මෙහෙව්වේ? ලංකාවේ කණ්ඩායමක් මෙහෙව්වද? එහෙම නැත්නම් රටේ පිටින් ඉන්න විදේශීය බලවේගයක්? එහෙම නැත්නම් අපේ රටේ ආණ්ඩු වෙනස් කරන්න ඕනේ කියලා හිතන බලවේගයක් මේක කළාද? ඔවුන්ගේ කොන්ත්‍රාත්තුවක් කරාද? මොකද ආරක්ෂක ඇමතිතුමනි මම කියන්න කැමති මෙවැනි ප්‍රහාරයක් සහරාන්ට පමණක් කරන්න බෑ. මේකට විශාල බලවේගයක් මේකේ පිටිපස්සේ ඉන්න ඕනේ. 8 දිනක් ඇවිල්ලා මරාගෙන මරනවා කියන්නේ ලේසි පාසු ප්‍රහාරයක් නෙමෙයි. ඒකට හයිය දෙන්න පුළුවන්. ඒකට ශක්තිය දෙන්න පුළුවන්. ඒකට අවශ්‍ය පාසුකම් ලබා දෙන්න පුළුවන්. විශාල ශක්තිමත් බලවේගයක් සහරාන් පිටිපස්සේ ඉන්න ඕනේ. කවුද ඒ බලවේගය? ඒක තමයි අපිට තියෙන ගැටලුව. ඒ හින්දා කරු සභාපතිතුමනි අපි ආණ්ඩුවේ අවධානයට යොමු කරනවා මේක වහාම මේක සාධාරණත්වයේ මේක ඉෂ්ට කරන්න කියලා. ඒ තමයි මේ මහා මොලකරුවා අල්ලගන්න බැරි හින්දා අප්‍රේල් 21 වෙනිදාට කලින් මේ නඩුව අවසන් කරන්න හදනවා. ඒ හින්දාද හැමදාම මේ නඩුව අහන්න යන්නේ. හැමදාම නඩුව අහලා අප්‍රේල් 21කට කලින් තීන්දුව දීලා ඒ මහා මොලකරුවව යටපත් කරගන්න උවමනාවකින්ද මේ වැඩ කරන්න කියලා සැකයක් මතුවලා තිබෙනවා. ඒ හින්දා ගරු සභාපතිතුමනි මේ හදිස්සියයි ඇයි මේ තරම් මේ හදිස්සි? பாராளுமன்ற வரப்பிரசாதம் என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற ஒரு சிறப்புரிமை. அந்த வரப்பிரசாதங்களுக்கு கட்டுப்பட்டு அந்த வரப்பிரசாதங்களுக்கு கீழே பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் நினைத்ததை பேச முடியும். ஆனால் அங்கு பேசியதை எல்லாம் வெளியே வந்து பேசினார்கள் என்றால், பொது இடங்களில் பேசினார்கள் என்றால் அவர்கள் பல்வேறு சட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அதுதான் உண்மையான நிலவரம். ஆகவே தான் பலர் பலவிதமான கருத்துக்களை பார்லிமெண்டத்திற்குள்ளே பேசிவிட்டு வெளியே கொஞ்சம் மௌனமாக இருக்கின்றார்கள். இப்படித்தான் எங்களுடைய இலங்கையின் பாராளுமன்ற நகர்வுகள் நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போ இது எதுக்கு நான் சொன்னேன் என்று சொன்னால், நேற்றைய தினம் பாராளுமன்றத்திற்குள்ளே ஒரு முக்கியமான விடயம் பேசப்பட்டது. அதுதான் 2019 ஏப்ரல் 21 இலங்கையில் நடந்த ஒரு மில்லச்சத்தனமான தாக்குதல். உங்கள் அனைவருக்குமே தெரியும், உலகளாவிய ரீதியில் தெரியும். ஈஸ்டர் அட்டாக், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல். 9 தற்கொலை குண்டுதாரிகளால் நடத்தப்பட்ட ஒரு மில்லச்சத்தனமான தாக்குதல் தான் அது. அன்று நடந்த அந்த தாக்குதலின் காரணமாக 39 வெளிநாட்டவர்கள், 3 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 253 பேர் அன்றைய தினம் கொல்லப்பட்டார்கள். 500க்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்கு உள்ளானார்கள். இன்னமும் பலர் சிகிச்சை பெற்று வருவதும் உண்மையான சம்பவம் தான். இப்படி இருக்கிற நிலையில் இப்பொழுது இந்த ஈஸ்டர் அட்டாக், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியது யார் என்பதுதான் பிரதானமான கேள்வி. ஒரு பக்கம் சொல்லப்பட்டது இது அரசியல் ரீதியான அரசியல் அதிகாரத்தை பலவந்தமாக பெற்றுக்கொள்ள நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அதுதான் இன்று வரை சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். ரைட்? ஆகவே இதன் பின்னணியில் ஒரு பிரதான சூத்திரதாரி செயற்பட்டு இருக்கின்றார். ஒரு தரப்பை ஆட்சிக்கு கொண்டு வர, ஒரு தரப்புக்கு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க யாரோ ஒரு குழு செய்திருக்கின்ற வேலை தான் இது என்று இன்று வரை சொல்லப்படுவது நாம் அனைவரும் அறிந்து விடையும். அதற்கு நேரடியாக ராஜபக்ஷக்கள் மீது, குறிப்பாக இந்த ஈஸ்டர் அட்டாக் நடந்து முடிந்ததுமே கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்படுகின்றார். அவருடைய சகோதரர் மஹிந்த ராஜபக்சவால். ரைட்? இவர் பிரதமர், அவர் ஜனாதிபதி. இருவரும் சொல்கிறார்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது, தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று விடைத்து முன்வைத்து அவர்கள் ஓட்டு கேட்கின்றார்கள். மக்களும் மைத்திரி அந்த அரசாங்கத்தை நிராகரிக்கின்றார்கள். இவர்களால் நாடு நாசமாகிவிட்டது என்று கருதி பாதுகாப்பு பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்கிவிட்டது என்று எண்ணி நேரடியாக வாக்குகள் எல்லாம் செல்கின்றது ராஜபக்ச தரப்புக்கு. ஆகவே கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி, மஹிந்த ராஜபக்ச பிரதமர், ராஜபக்சர்களுடைய குடும்பத்திற்கு அனைவரும் மீண்டும் அதிகாரத்தை பெற்று ஒவ்வொரு அமைச்சர், பிரதி அமைச்சர், பார்லிமெண்ட் சபாநாயகர் என அனைத்துமே அவர்கள் தரப்புக்கு செல்கிறது. அப்படி சென்றது 2 வருடத்தில் என்ன ஆனது என்பது அது வேறு கதை. இப்படி இருக்கிற நிலையில் இன்று வரை நாங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பது ஈஸ்டர் தாக்குதல் யாரால் நடத்தப்பட்டது. ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க சொன்னாலும் இன்னொரு பக்கம் இருக்கின்றது நியூசிலாந்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சம்பவம். ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலில் இடம்பெற்ற ஒரு நபர் நடத்திய துப்பாக்கி சூட்டுக்கு பழிவாங்கும் முகமாக ISIS தரப்பால் இலங்கையில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்றும் சொல்லப்பட்டது. ISIS தரப்பின் அப்போதைய தலைவர் கூட பொறுப்பேற்றுக் கொண்டது நம்மால் தான் செய்யப்பட்டது என்றாக இப்படியான கருத்துக்கள் பல இருக்கின்றது. ஆனால் இதன் பின்னணியில் எங்கோ ஒரு பிரதான சூத்திரதார் இருக்கிறார் என்று அன்று முதல் இன்று வரை சொல்லப்படுவது உண்மை. ரைட்? இப்பொழுது 2019 ஏப்ரல் 21 இலங்கையில் நடந்த ஒரு மில்லச்சத்தனமான தாக்குதல். 9 தற்கொலை குண்டுதாரிகளால் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அன்று நடந்த அந்த தாக்குதலின் காரணமாக 39 வெளிநாட்டவர்கள், 3 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 253 பேர் அன்றைய தினம் கொல்லப்பட்டார்கள். 500க்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்கு உள்ளானார்கள். இன்னமும் பலர் சிகிச்சை பெற்று வருவதும் உண்மையான சம்பவம் தான். இப்படி இருக்கிற நிலையில் இப்பொழுது
இன்று எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் எல்லாம் யார்? 2019 அரசாங்கத்தில் இருந்தவர்கள். அப்போதைய அரசாங்கத்தின் பேர் என்ன கேட்டால் நல்லாட்சி அரசாங்கம், மைத்திரி ரணில் அவர்களுடைய அரசாங்கம். இன்று எதிர்த்தரப்பில் இருக்கின்ற சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம், அவரை சூழ்நிருக்கின்ற எதிர்த்தரப்பில் இருக்கின்ற முஜிபுர் ரஹ்மான், மனோ கணேசன், எல்லாருமே ஆர்எஸ்டி சில்வா, எல்லாருமே அன்றைய அரசாங்கங்களில் முக்கிய பதவிகளில் பொறுப்புகளில் இருந்தவர்கள், இல்லை என்று யாரும் மறுத்துவிட முடியாது. இப்படி இருக்கிற நிலையில் உண்மையாகவே முதலில் இதற்கு பதில் கூற வேண்டியது அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, அதற்கு அடுத்து அதில் இருந்த பாதுகாப்பு அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், எல்லோருக்குமே பொறுப்பு கூற வேண்டும். காரணம், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெறுவதற்கு 10 நாட்களுக்கு முன்பதாகவே இலங்கையின் உயர் அதிகாரிகளுக்கு ஒரு கடிதம் கிடைக்கின்றது. புலனாய்வு அதிகாரிகளால், இந்திய புலனாய்வு துறையாக இருக்கலாம், வேறு சில நாடுகளிலிருந்து தகவல் கிடைக்கின்றது. இப்படி தேசிய தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பு இலங்கையில் தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவதானித்து ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள். ஆகவே இந்த கடிதத்தை இவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இது ஏதோ ஒரு ஃபேக் நியூஸ், இது ஏதோ பொய்யான தகவலாக இருக்கும் என்று கவனமில்லாமல் விட்டு இருந்தார்கள். ஆனால் அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டது போலவே 2019 ஏப்ரல் 21 கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம், நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்டியார் ஆலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம், கொழும்பில் இருக்கின்ற பிரபல ஒரு சில நட்சத்திர ஹோட்டல்கள், அதே போல தெய்வலையில் ஒரு தனியார் விடுதி, டெமட்டகோடையில் ஒரு குடியிருப்பு பகுதியில் இப்படி அடுத்தடுத்து தொடர் குண்டு தாக்குதல்கள் இடம்பெறுகிறது, தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றது. அதன் காரணமாகத்தான் இத்தனை 253 பேருக்கும் அதிகமானோர் உயிரிழந்தார்கள். ரைட், இப்போ இந்த ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்லிவிட்டேன், இது சம்பந்தமான விசாரணைகள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் 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 என்று எல்லோருமே சொல்லி வந்தார்கள். கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியானதும் மகிந்த பிரதமரானதும் அவர்கள் கூட சொல்லி வந்தது என்ன? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிரதானமாக செயற்பட்டவர்கள் நாங்கள் கைது செய்வோம், சட்டத்தின் முன் நிறுத்துவோம், சமூகத்துக்கு அடையாளப்படுத்துவோம், உலகளாவிய ரீதியில் அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான வழக்கு விசாரணை இது. ஆகவே இதை முடிவு கொண்டு வரப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த ஆட்சியிலும் செய்யப்படவில்லை. காரணம், பிரதான சூத்திரதாரிகள் ஒருவேளை அவர்களை ஆட்சி கொண்டு வரத்தான் செய்தார்கள் என்று கூட சொல்லப்பட்டது, இன்று வரை சொல்லப்படுகின்றது. அதுதான் நேற்று கூட பார்லிமெண்டத்திலே பிமல் ரத்நாயக்க அமைச்சர் சொல்கின்றார், இதற்கு பின்னணியில் பிரதானமாக ராஜபக்சர்கள் தரப்பு இருப்பது உண்மைத்தானே என்று அவர் கேள்வி கேட்கின்றார். ஜனாதிபதி அன்ரு குமாரசானை கூட அவர் எதிர்த்தரப்பில் இருக்கும்போது பல முறை சொல்லி வந்தார். இது அது பொதுவான விஷயம் இது. ஆனால் ராஜபக்ச தரப்பு என்ன சொல்கின்றது? எங்களுடைய கைகளில் இரத்தக்கரை இல்லை, எங்களுடைய கைகளில் சுத்தமாக இருக்கின்றது, எங்களுடைய கைகளில் இரத்தக்கரை இல்லை. நாமல் ராஜபக்ச கூட போன வாரம் கூறியிருந்தார், சிஐடிக்கு வெளியே வந்து சொல்கிறார், எங்களுடைய கைகளில் இரத்தம் பட்டில்லை, இரத்தக்கரை இல்லை, நாங்கள் சுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள் என்று சொல்கிறார். ஆம், உண்மைத்தான், அவர்களுடைய கையில் இரத்தக்கரை இல்லை. ஆனால் அவர்களால் பல வேலைகள் பல பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது தானே, அவர்களுடைய கையில் தான் இரத்த கரைகள் இருக்கிறது. ரைட், இவர்கள் நேராக இறங்கி எந்த விதமான சம்பவத்தையும் செய்வதில்லை, இவர்கள் நேரடியாக எங்கும் செய்வதில்லை. ஆகவே இவர்களுடைய கையில் இரத்த கரைகள், அது உண்மைத்தான். ஆனால் இவர்களால் பல அநியாயங்கள், அக்கிரமங்கள் இவர்கள் செய்வித்தார்கள் தானே. ஒரு சில குழுவர் இவர்களுடைய அடியாட்களை வைத்து அவர்களுடைய கையில் இரத்தக்கரை இருக்கிறதாகவே இந்த இரத்தக்கரைக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் இவர்கள் தான் என்று இன்று வரை சமூகத்திலே பேசப்படுவது உண்மைத்தான், இல்லாமல் இல்லை. இப்படி இருக்கிற நிலையில் பார்லிமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நேற்று பார்லிமெண்டத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார்? இந்த அரசாங்கம் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான வழக்கு விசாரணையை வேகமாக செய்து கொண்டிருக்கின்றதாம். வேகமாக செய்து கொண்டிருக்கிறதாம். அது எப்படி என்றால், ஒவ்வொரு நாளும் வழக்கு விசாரணை செய்யப்படுகின்றதாம். சாட்சியாளர்கள் அழைத்து வரப்பட்டு, சட்டத்தரணிகள் அழைத்து வரப்பட்டு வழக்கு விசாரணைகளை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ரைட், ஓகே, நல்ல விஷயம் தானே, இல்லையா? ஆனால் இவர் அடுத்த கேள்வி வைக்கிறார், ஏன் இவ்வளவு அவசரமாக செய்கின்றீர்கள், என்ன அவசரம் உங்களுக்கு என்று ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கின்றார். அட, என்னடா நியாயம் இது? முஜிபுர் ரஹ்மான் பார்லிமெண்ட் உறுப்பினர் அவர்கள் பார்லிமெண்டத்தில் நல்லாட்சி அரசாங்கத்தில் இருக்கும் போதும் சரி, அதற்கு பிறகு எதிர்த்தரப்பு, அதாவது கோட்டாபே ராஜபக்ச அரசாங்க காலத்தில் இவர் எதிர்த்தரப்பில் இருக்கும் போதும் சரி, தொடர்ந்து அடியென எல்லாரையும் அடித்தார். எப்படி என்றால், ஈஸ்டர் தாக்குதலை நடத்திய சூத்திரதாரி யார்? நான் நினைக்கின்றேன் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக பார்லிமெண்டத்தில் அதிகமாக பேசியிருப்பார். காரணம், நீதி கோரியிருந்தார், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி கோரியிருந்தார். அது மட்டுமல்ல, இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு முஸ்லிம் சமுதாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அவர்கள் வேறு ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கப்பட்டார்கள். அது யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது. இலங்கையில் நடந்த சம்பவம் அத்தான்.
நான் நினைக்கின்றேன் நீர்க்குழும்பிலே ஒரு பாரிய கலவரமே நடக்கவிருந்தது இந்த ஈஸ்டர் தாக்குதல் தினத்தன்று. அடுத்த நாள் அதை அப்பொழுது சோமால்பே தேரரும் கார்டினல் மெல்கம் கர்தினல் ரஞ்சித் அவர்களும் தான் அதை நிறுத்தினார்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டு அங்கு இருக்கின்றவர்கள் அந்த கலவரத்தில் ஈடுபடாமல் அமைதி காத்தார்கள். அப்படி பெரிய பெரிய கலவரங்கள் இடம்பெறவிருந்தது முஸ்லிம்களுக்கு எதிராக. ரைட், அப்படி இருக்கிற நிலையில் பல பேரும் கேட்டு நின்றது நீதி. பாதிக்கப்பட்டவர்களுக்கு, உயிர் நீத்தவர்களுக்கு நீதி எங்கே என்று கத்தோலிக்க திருச்சபை உட்பட இந்த நாட்டில் பலரும் கேட்டு நின்றது நீதி. இந்த ஈஸ்டர் அட்டாக் எதற்காக செய்யப்பட்டது, யாருக்காக செய்யப்பட்டது, செய்தவர்கள் யார், பிரதான சூத்திரதாரி யார்? சாரா ஜஸ்மின் என்பவர் தப்பியோடி விட்டார் என்று சொல்லப்பட்டது இந்தியாவிற்கு. ஆனால் பிறகு சொல்லப்பட்டது இல்லை, அவர் அந்த மட்டக்களப்பிலே நடந்த தாக்குதலில், மட்டக்களப்பில் நடந்த குண்டு வெடிப்பில் அவரும் இறந்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இல்லை, இப்பொழுது இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருக்கிறது அவர் இறக்கவில்லை, அவர் இந்தியாவுக்கு தப்பி சென்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே எந்த விதமான டிஎன்ஏ பரிசோதனையும் சாரா ஜஸ்மின் சம்பந்தமான எந்த விதமான விடயங்களும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கத்திலே இப்ப இந்த அனுர அரசாங்கமும் ஆட்சிக்கு வந்தது இந்த விஷயத்தையும் வைத்துத்தான். ரைட், இதுவரை எழுப்பறையில் இருக்கின்ற ஊழ்ச்சிஞாறு தாக்குதலாக இருக்கலாம், ஏனைய வழக்கு விசாரணைகளாக இருக்கலாம். ஏன் நான் நேற்று கூட சொன்னேன், வசீம் தாஜுதீன், பிரகி தெக்னலி கூட, லசந்த விக்ரமுத்துங்க 2022 அறகலைய போராட்டம், நாடு வங்குறுத்து நிலை அடைவதற்காக, அதே போல மத்திய வங்கி கொள்ளை, ஈஸ்டர் அட்டாக், இதுதான் பிரதானம். ஈஸ்டர் அட்டாக் தான் பிரதானமானது. யார் அந்த சூத்திரதாரி, நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு மக்கள் மீண்டும் கடந்த கால ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இழந்து இவர்களை ஆட்சிக்கு அமர்த்தினார்கள். ஆகவே இவர்கள் கூறிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைகள், விசாரணை கட்டங்களை துரிதப்படுத்தினார்கள். எப்படி என்றால், நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. 2025 ஏப்ரல் 20 அல்லது 21 நினைக்கின்றேன். முழு ஆவணங்களும், செய்தப்பட்ட அறிக்கைகளும் சிஐடிக்கு கொடுக்கப்பட்டது. இவருடைய ஆட்சியின் கீழே கொடுக்கப்பட்ட விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டது. அடுத்த கட்டமாக நீதிமன்ற விசாரணைகளை நடந்து கொண்டிருக்கும் செல்லும் நிலையிலே மேலதிகமாக தனி நீதிமன்றம் அமைத்து, தனி நீதிமன்றம் எப்படி, முன்னாள் அமைச்சர்கள் சொகுசாக வாழ்ந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான பங்களாக்கள் இருக்கிறது தானே, பெரிய பெரிய மாளிகைகள், அவற்றை இவர்கள் கையகப்படுத்தினார்கள். அதுவும் சட்டம் மூலம் போட்டு ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே மீண்டும் தங்களை அனுப்பும் சட்டம் மூலம் அது. அதன் மூலமாக தான் ஜனாதிபதி ராஜபக்சவே அவர் சென்று விட்டார் தங்களுக்கு. ஆகவே பல பேர் பாவித்த அரசு சொத்துக்களாக இருக்கின்ற அந்த மாளிகைகள் எல்லாம் மீண்டும் அரசாங்கத்துக்கு எடுத்துக்கொண்டு தனித்தனியாக ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் வாழ்ந்த வீட்டிலே இப்பொழுது ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நானும் உண்மைக்குமே தெரியாது, இது ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற விஷயம் தெரியாது. ஆனால் நேற்று முஜிபுர் ரஹ்மான் பார்லிமெண்டத்தில் அது உறுதிப்படுத்தி விட்டார். ரைட், இந்த ஆட்சியின் கீழ் இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் காலை 9 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை நடப்பதாக அவரும் நேற்று சொல்லிவிட்டார். ஆகவே சிறப்பு சிறப்பு. இழுபறி நிலையில் இருந்த இந்த ஈஸ்டர் அட்டாக் விவகாரம், உயிர்ஞாறு தாக்குதல் விவகாரம் இப்படி ஒவ்வொரு நாளும் விசாரிக்கப்படுவது வரவேற்கத்தக்க விடயம். ரைட், நன்றி முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, அதை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். இப்பொழுது சமூகத்தில் பல பேருக்கு இந்த கேள்வி இருந்திருக்கும், என்ன நடக்கின்றது, இவர்களும் பொய்த்தானே சொல்கிறார்கள், விசாரணைகள் எதுவும் நடப்பதாக தெரியவில்லை என்றால் நீங்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள். நன்றி. அது அப்படி இருக்க அவர் அதை உறுதிப்படுத்திவிட்டு கேட்கின்ற கேள்வி என்ன, முஜிபுர் ரஹ்மான் இத்தனை நாட்களாக நீதி கோரி இருந்தவர், பல போராட்டங்களில் ஈடுபட்டவர், ஈஸ்டர் அட்டாக் செய்த யார்? ஆனால் இப்பொழுது அவர் கேட்கின்றார், இந்த அரசாங்கத்துக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? அவர்களுடைய இருக்கிற கையில் உயிர்ஞாறு தாக்குதல் வழக்கு தினமும் விசாரிக்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை விசாரணைகள் இடம்பெறுகின்றது. இப்போது இந்த வழக்கு பிரதான சூத்திரதாரி இல்லாமல் விசாரிக்கப்படுகின்றது. பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டுவிட்டதாக போலீசுக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் கூறினார். ஆம், பார்லிமெண்ட் ஒரு குழுவின் தேர்வு குழுவின் போது ரவி செனவிரத் அவர் கூறுகிறார், நிசாம் காரியப்பர் கூட நாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு, பார்லிமெண்ட் உறுப்பினர் தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்டிருந்தோம் என்ன நடந்தது அந்த குழுவின் போது. ரவி செனவிரத்தை என்ன செய்கிறார், கூறியிருக்கின்றார், பிரதான சூத்திரதாரியை நாங்கள் அடையாளம் கண்டுவிட்டோம் என்று. ஆகவே அது உண்மை சம்பவம், நாங்கள் கூட எங்களுடைய அடுத்தடுத்த செய்திகளில் குறிப்பிட்டிருந்தோம். ஆகவே பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டுவிட்டார்கள், அதற்கான சாட்சிகளை இப்பொழுது திரட்டி கொண்டிருக்கிறார்கள், ஸ்ட்ராங் செய்கிறார்கள். ரைட், சாதாரணமாக பிரதான சூத்திரதாரி கண்டுபிடிச்சு விட்டோம், பிடிச்சி உள்ளுக்கு போட முடியாது, அதற்கென சில நடவடிக்கைகள் இருக்கிறது, ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது இந்த அரசாங்கம் செய்வதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் முஜிபுர் ரஹ்மானுடைய கருத்துக்கு வருகின்ற தொடர்ந்து ஏப்ரல் 21 முன் தீர்ப்பு வழங்கி பிரதான சூத்திரதாரியாக இருந்தவரை அடக்கும் நோக்குடன் இது இப்படி செய்யப்படுவதாக எங்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. ஏன் இவ்வளவு அவசரம்? இப்போது வழக்கை தினமும் விசாரிப்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பது எமக்கு தெரியும்.
மேலும் தரவுகள் சேகரிக்கப்பட வேண்டும், தினமும் விசாரணை நடந்தால் அப்படி செய்ய முடியாது, அது செய்ய முடியாது. இதனால் தான் சட்டத்தரணிகள் வெளியேறுகின்றனர். சட்டத்தரணிகள் ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்துக்கு வர முடியாது என்று கூறுகின்றார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக சட்டத்தரணிகள் செல்ல வேண்டுமாம். இந்த வழக்கு காட்டு நீதிமன்றத்திலா விசாரிக்கப்படுகின்றதா? இத்தான் வசன் நான் ஆரம்பத்தில் கூறினேன். நீதிமன்ற பிரசாரங்களுக்கு உட்பட்டு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்து சொன்னால் பாரிய சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அவர் கூறுகின்றார், இந்த வழக்கு காட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும். கலே உசாவியதமேவா விமர்சனை வெண்ணே அப்படி என்று கேட்டார். ரஞ்சன் ராமநாயக்க எங்களுக்கு தெரியும். ரஞ்சன் ராமநாயக்க நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டிலே 1 வருடத்துக்கு மேலதிகமாக அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆகவே இதே முஜிபுர் ரஹ்மான் இந்த விஷயத்தை பார்லிமெண்டத்துக்கு வெளியே வந்து பேசி இருந்தால் நிச்சயமாக ரஞ்சன் ராமநாயக்க முகம் கொடுத்த சட்டத்தை, அந்த சிறை தண்டனை விட மேலும் அதிகமான பல வருடங்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் வெளியே வந்து இதை பேச மாட்டேன் நினைக்கிறேன். பேசினால் அவருக்கு நிச்சயமாக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும், அது நிச்சயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவை அப்படி கூறுகின்ற அவர், இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு நிச்சயமாக பார்க்க போனால். இவர் இந்த பார்லிமெண்டத்திற்குள்ளே பேசினால் இது பெரிதாக எழுப்படவில்லை என்று நினைக்கின்றேன். ஆனால் வெளியே பேசினால் பெரிய பிரச்சனை அவருக்கு. ரைட், வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர் கேட்கின்றார், இந்த வழக்கு காட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகின்றதா? யாரோ ஒருவரின் தேவைக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தி பிரதான சூத்திரதாரியை காப்பாற்றும் செயல் இது என்ற சந்தேகம் உள்ளது. ஆனால் இந்த வழக்கு புதுக்கடை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். இது ஒரு அமைச்சரின் வீட்டில் விசாரிக்கப்படுகின்றது. முன்பும் பல வழக்குகள் இருந்தன. சந்திரிகாவின் 4 வழக்குகள், தலதா மாளிகை குண்டு வீசப்பட்ட வழக்கு, மத்திய வங்கி தாக்குதல் வழக்கு, அதாவது மத்திய வங்கி குண்டு வீசப்பட்ட வழக்கு, இப்படி பல வழக்கு விசாரணைகள் இருந்து அவையெல்லாம் அவசரமாக செய்யப்படவில்லை. பொறுமையாக காலம் எடுத்து விசாரணைகள் சரியாக செய்யப்பட்டு அவர்கள் அந்த வழக்குகளை விசாரித்தார்களாம். அப்படின்னு தான் முஜிபுர் ரஹ்மான் பார்லிமெண்டத்தில் எப்படி சொல்கிறார். இவர்கள் மட்டும் ஏன் இந்த ஈஸ்டர் அட்டாக் வழக்கு விசாரணை இவ்வளவு ஆர்வமாக செய்கின்றார்கள்? என்ன காரணம்? அப்படியான கேள்விகளை தான் நேற்று முஜிபுர் ரஹ்மான் பார்லிமெண்டத்தில் கேட்கின்றார். இவ்வளவு அவசரமாக தீர்ப்பு வழங்க என்ன காரணம் என்று கேட்கின்றார். முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் மறந்துவிட்டாரோ தெரிய கடந்த காலம் அவர் தான் முன்னின்று இந்த ஈஸ்டர் அட்டாக் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அவர் தான் முன்னிலையில் இருந்து குரல் கொடுத்தார். ஆனால் இன்று அவர் கேட்கின்றார், ஏன் இவ்வளவு அவசரம்? ஏன் இவ்வளவு அவசரமாக தீர்ப்பை முடித்துக் கொள்ள போகின்றீர்கள்? தீர்ப்பை கொடுத்து யாரை காப்பாற்றப் போகின்றீர்கள் என்று கேட்பது பாரிய கேள்வியையும் சந்தேகத்தையும் சர்ச்சையையும் எழுப்பி இருக்கின்றது. இதுதான் உண்மை நிலவரம். ரைட், இத்தனை நாட்கள் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க சொன்ன எதிர் தரப்பில் இருப்பவர்கள் இன்று ஏன் அவசரம் என்று கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். தெரியும், நிச்சயமாக இந்த என்பிபி அரசாங்கத்தின் கீழே இந்த விசாரணைகள் துரிதமாக விசாரணை இடம்பெற்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டால், ரைட், இவர் தான் பிரதான சூத்திரதாரி, இதுதான் செய்யப்பட்டது, இதன் பின்னணியில் இதுதான் கதை என்று சொல்லப்பட்டால் அடுத்து இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு எதுவுமே இல்லை. ரைட், அதே போல சம்பந்தப்பட்ட பலர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏதும் அச்சமா என்ற கேள்வியும் இப்பொழுது பேசப்படுகின்றது. ஏதோ ஒரு விதத்தில் இப்பொழுது நேற்று கூட பிமல் ரத்நாயக் அமைச்சர் சொல்கிறார், அந்த பிரதான சூத்திரதாரி, அந்த கொலைகாரர்கள், அந்த பிசாசின் வாடை இப்பொழுது பார்லிமெண்டத்தில் வீச தொடங்கி இருக்கின்றதாக சொல்கிறார். அந்த கொலைகாரர்களின் பாக்கெட்டில் இருந்து கொண்டு தான் இவர்கள் இதை பேசுகிறார்கள் என்று நேற்று ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இப்பொழுது அந்த விடயம் சமூகத்திலே ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றது. இத்தனை நாட்கள் நீதி கோரி இருந்தவர்கள் இன்று ஏன் இவ்வளவு துரிதமாக இந்த விசாரணைகளை முன்னெடுக்கின்றீர்கள்? இதற்கு இன்னும் காலம் எடுங்கள், இழுப்பறித்துக் கொண்டு செல்லுங்கள், 3 வருடங்கள் 4 வருடங்கள் 10 வருடங்கள் செல்லட்டும் என்றதை போலத்தான் இந்த கதை அமைந்திருக்கின்றது. சட்டத்தரணிகள் வெளியேறுகின்றார்களாம், பிரதான சூத்திரதாரி இல்லாமல் இந்த விசாரணை நடக்கின்றதா? இத்தான் எதிர்த்தரப்பின் பிரதான கருத்தாக இருக்கிறது. ஆகவே உண்மையாக சொல்ல போனால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி இந்த மாதிரியான வழக்கு விசாரணைகள் ஒவ்வொரு நாளும் வழக்குகளை விசாரிப்பதுதான் விதிமுறை. ரைட், குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி ஒவ்வொரு நாளும் வழக்கு விசாரணைகளை விசாரிப்பதுதான் விதிமுறை. ஆகவே அதன் அடிப்படையிலே இந்த விசாரணைகள் நடக்கிறது. அதே போல நீதிமன்றத்தில் பிரதான நீதிமன்ற புதுக்கடையில் இருக்கின்றது. அந்த நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்கு விசாரணைகள், இது மாத்திரமல்ல, இதை தாண்டி பல்வேறு வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால் ஒவ்வொரு குறித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக் சொன்னதை போல 3 மாதங்கள் 4 மாதங்கள் இப்படி ஒவ்வொரு மாத கால பகுதியில் ஒவ்வொரு தினம் ஒதுக்கப்படும். அன்றைத்தான் வழக்கு விசாரணைகள் இடம்பெறும். ஆகவே அது சற்று காலதாமதமாகலாம் என்ற வகையில் கூறுகிறார். ஆனால் இந்த அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, எங்களுடைய ஆட்சியின் கீழே இந்த பிரதான சூத்திரதார் யார் என்பதை நாங்கள்
கண்டுபிடிப்போம், சட்டத்தின் முன் நிறுத்துவோம், முழு உலகுக்கும் வெளிப்படுத்துவோம் என்று குறிப்பிட்டார்கள். ரைட்? ஆகவே அதை உடனடியாக துரிதமாக செய்ய வேண்டும் என்றால் இவர்களுக்கு நீதிமன்ற கட்டளை நடவடிக்கைகளை சற்று துரிதப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நேற்று நீதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் ரசன நாணயக்கார. மேலதிகமாக அரசாங்கத்தின் சொத்தாக இருக்கின்ற அரசுக்கு சொந்தமான மாளிகைகள், முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய சொகுசாக வாழ்ந்து நாசம் செய்த அந்த மாளிகைகளை இந்த விசாரணை நடவடிக்கைகளுக்காக இப்பொழுது பயன்படுத்தப்படுகின்றது. அந்த மாளிகைகள் பாதுகாப்பான இடங்கள், பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு அங்கு நீதிபதிகள் அழைத்து வரப்பட்டு வரவழைக்கப்பட்டு அங்கு தான் இந்த விசாரணைகள் நடக்கின்றது. ரைட்? இது ஒவ்வொரு நாளும் நடக்கின்றது. சாட்சியங்கள் திரட்டப்படுகின்றது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று தேடி ஆராயப்படுகின்றது. ஆகவே இதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை? இவர்கள் பேசுவது நீதி கோரி அல்ல, குற்றவாளிகளை காப்பாற்ற என்று நீதியமைச்சர் நேற்று பார்லிமெண்டத்தில் சொல்லிவிட்டார். ஆகவே இத்தான் தற்பொழுது பரபரப்பாக இருக்கின்ற விஷயம். ரைட்? இத்தனை நாள் நீதி கோரியவர்கள் இன்று இப்படி பேசுவது வியப்பாக இருக்கின்றது, ஆச்சரியமாக இருக்கின்றது, பல சந்தேகங்களை எழுப்பி இருக்கின்றது. ஒருவேளை அவர் என்ன நோக்கத்தில் இதை கூறினாரோ என்று தெரியவில்லை. ஆனால் இப்படியான விஷயம் உண்மையாகவே கேள்வியையும் சந்தேகத்தையும் எழுப்பி இருக்கின்றது. ஆகவே எதிர்த்தரப்பு எந்த நிலைக்கு விழுந்திருக்கின்றது என்றால், அந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் எதிர்த்தரப்பு எந்த நிலைக்கு விழுந்திருக்கிறது என்று விசாரணைகள் துரிதமாக நடைபெறுவதை கூட ஏன் துரிதமாக செய்கின்றீர்கள் என்று கேட்கும் அளவுக்கு எதிர்த்தரப்பு விழுந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை நிலவரம். ரைட்? ஆகவே இந்த வழக்கு விசாரணை நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாளும் இடம்பெறுகிறதா? நிச்சயமாக இடம்பெற வேண்டும். மாளிகைகள் அல்ல, ஓடும் பேருந்திலாவது இப்பொழுது இந்தியாவில் எல்லாம் இருக்கின்றது. உடனடியாக ஒரு பேருந்தில் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒரு நீதிபதி உள்ளே இருப்பார், அந்த பேருந்துக்குள்ளே 2 கூடுகள் நாங்கள் திரைப்படத்தில் பார்த்திருக்கின்றோம். நாங்கள் எங்கள் நண்பர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள், இப்படி இருக்கின்றது, ஆன் ஸ்பாட் ஃபைன் எல்லாம் இருக்கின்றது அங்கு. அது அந்த மாதிரி சரி ஒரு பேருந்தை வைத்து இப்படி இந்த வழக்கு விசாரணை முடித்து உடனடியாக பிரதான சூத்திரதாரிகளுக்கு சட்ட நடவடிக்கை எடுங்கள் என்று தான் சிங்கள மக்கள் கேட்கின்றார்கள். சிங்கள மக்கள். ரைட்? அது சிங்கள மக்கள் என்று சொல்லிவிட முடியாது, முழு இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு தான். உடனடியாக அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக இந்த பதவியில் அமர்த்தியது நாட்டை நல்ல நிலை கொண்டு செல்லவும், நாட்டை நாசமாக்கியவர்களை சிறைக்குள்ளே கொண்டு செல்லவும் தான். ரைட்? அதுதான் பிரதானமாக இந்த அனுரகுமார திசாநாயக்க உட்பட ஜனாதிபதியாக இந்த என்பிபி அரசாங்கத்தை ஆட்சியில் அமர்த்தியது. இதுதான் பிரதான நோக்கமாகவே இதை இவர்கள் சரியாக செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது இவருடைய காலத்தின் கட்டாயமாக தேவையாக இருக்கின்றது. நிச்சயமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நான் நினைக்கின்றேன் ஏப்ரல் 21 வந்தால் 7 வருடங்கள். கடந்த 6 வருட நிறைவு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் செய்யப்பட்டது. இந்த வருடமும் அதே நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறும். கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தில் கர்தினால் மேல்கம் ரஞ்சித் அவர்கள் அவருடைய தலைமையில் ஒரு சிறப்பு திருப்பலி இடம்பெறும், நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறும். ஆனால் அதற்கு முன்பதாக நான் நினைக்கின்றேன் இந்த வழக்கு விசாரணை சம்பந்தம் மிக முக்கியமான பல தகவல்கள் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. காரணம், அரசாங்கத்துக்கும் ஒரு அழுத்தம் இருக்கின்றது. சொன்னதை செய்கின்றீர்கள் இல்லையே ஜனாதிபதி அவர்களே என்று பல பேர் இப்பொழுது கேள்வி கேட்க தொடங்கி இருக்கின்றார்கள். என்ன இவ்வளவு ஸ்லோ, ஏன் இவ்வளவு மெல்ல மெல்ல செய்து கொடுக்கிறார்கள்? கேட்பது நியாயம்தான். மக்களுக்கு அவ்வளவு காத்திருந்து காத்திருந்து எத்தனை நாட்கள் தான் காத்திருப்பது என்ற ஒரு எண்ணம். ஆகவே முடித்து விடுங்கள் இவற்றை. இந்த வழக்கு விசாரணைகளை என்ன நடந்தது, இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை வெளியே சொல்லுங்கள். ராஜபக்ஷர்கள் தரப்பா? ரைட், சொல்லுங்கள். அவர்களை சிறையில் அடையுங்கள், சட்டத்தின் முன் நிறுத்துங்கள் என்று தான் சொல்கிறார்கள். பழைய கொலைகள், அடக்குமுறைகள், கடத்தல்களுக்கெல்லாம் யார் காரணம்? இவர்களா? உள்ளே போடுங்கள், சட்டத்தின் முன் நிறுத்துங்கள், தகுந்த தண்டனையை வழங்குங்கள் என்று தான் ஒட்டுமொத்த இளைஞர்களும் இப்பொழுது சொல்கிறார்கள், எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆகவே பார்க்கலாம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று. வழக்கு விசாரணைகள் தொடர்கிறது. ஆகவே நாங்கள் அதிகமாக பேச முடியாது. வழக்கு விசாரணையின் தீர்ப்பு எப்படி அமையப் போகின்றதோ அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், நாங்கள் எல்லோருமே, நானோ நீங்களோ எல்லோருமே நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குகின்றதோ, உயர் நீதிமன்றம், கௌரவ நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் எதையுமே முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆகவே அனைவரும் எதிர்பார்த்திருப்பது நீதிமன்றத்தின் தீர்ப்பை. பார்க்கலாம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று. தொடர்ந்தும் அவதானித்து இது சம்பந்தமாக தேடி பார்த்து அலசி ஆராய்ந்து உங்களுக்கு பல விடயங்களை நான் தொடர்ந்தும் வழங்க தயாராக இருக்கின்றேன். பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நீங்களும் தயாராக இருக்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டு நான் இன்றைய நிகழ்ச்சியில் விடைபெறுகின்றேன். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன், லங்கா ஸ்ரீ, நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிக்காக. மீண்டும் நாளை மறுதின நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.